கூட்டத்தை நடத்துவோம். தேர்தல் காலகட்டத்தினால நம்ம இந்த கூட்டத்தை பெரிய அளவில் முன்னெடுக்க முடியலைன்னாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாவட்ட அளவில் முன்னெடுப்போம். இந்த கூட்டத்துக்கு அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பு அண்ணன் ஜெகதீஷ் மாநில அண்ணன் குருதிக்குடை பாசறை மாநில பொறுப்பாளர் அண்ணன் அரிமா செந்தில்நாதன் அவர்கள் வந்திருக்காங்க. மற்றும் திருச்சி மண்டல செயலாளர் வழக்கறிஞர் பிரபண்ணன் வந்திருக்காரு. துவக்க உரையாக ஒரு 5 நிமிடம் உரையாற்றலாம்னு அவரை அழைச்சிட்டு பேசலாம்னு நினைக்கிறோம். அண்ணன் இப்பொழுது வழக்கறிஞர் பிரபு அவர்கள். இன்றைய தினம் வரலாற்றில் நாம் வீழ்த்தப்பட்ட ஒரு நாளாக சிங்கள பேரினவாத அரசு வல்லரசு நாடுகளின் துணை கொண்டு என் இனத்தை அழித்து வைத்து கொக்கரித்தார்கள். அதை அப்படியே விட்டுவிட முடியாது, கடந்து செல்லவும் முடியாது. 1.5 லட்சம் உயிர்களை இழந்து தமிழீழம் என்ற அந்த நாட்டை இழந்து இன்று ஏதிலிகளாக உலகம் முழுவதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போர் முடிந்து 15 ஆண்டுகள் கழித்தும் நிரந்தரமான சரியான ஒரு அரசியல் தீர்வை இதுவரையில் எந்த ஒரு நாடும் கொடுக்கல. இந்த போரை முன்னின்று நடத்திய இந்திய பேரரசு போர் நடந்து கொண்டிருந்த போது கூட போர் முடிந்த 100 நாட்களுக்குள் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் கொடுப்போம் என்றார்கள். அவர்கள் எல்லாம் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சிந்திக்கணும், யோசிக்கணும். பல நாடுகள் சொன்னாங்க, அமெரிக்கா கூட சொன்னாங்க, ஐநாவின் பிரதிநிதிகள் கூட சொன்னாங்க. நீங்க நாடு கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும், நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேசிய ஒரு நீதி விசாரணை யாருமே பேசல பாருங்க, யாருமே பேசல பாருங்க. 3 ஆண்டு காலம் போர் நடந்துச்சு. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு இந்த பூமி பந்தில் நடந்தது என்றால் தமிழீழத்துல தான், வேற எங்கேயுமே இல்லை. போரில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் போர் நடத்தக்கூடாதோ அந்த இடங்களெல்லாம் போர் நடத்தியது. வழிபாட்டு தலம், குடியிருப்பு பகுதி, மருத்துவமனை, இப்படி எதையுமே பாகுபாடு இல்லாமல் அழிச்சு முடிச்சான். மழையா பொழிந்தான். லட்சக்கணக்கான குண்டுகளை அள்ளி 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 வீசினாங்க. 3 ஆண்டுகள் நடந்துச்சு. 2006ஆம் ஆண்டு மே மாத வாக்கில் தான் முதலாக தொடங்குறான். சிங்கள பேரினவாத அரசு உலக நாடுகளில் பிச்சை எடுத்த ஆயுதங்களை சேகரித்து கொண்டு சம்பூருங்கிற அந்த இடத்துல தான் போர் தொடங்குது. மிக உக்கிரமான போர். 1 மாத காலம் அந்த இடத்துல போர் தொடங்குது. அங்கிருந்து புலிகள் பின்வாங்குறாங்க. அங்கிருந்து மெல்ல 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 அவங்களுடைய நிலப்பரப்பு குறுகி இறுதியாக முள்ளிவாய்க்கால் அந்த யுத்தம் முடிகிறது. 3 ஆண்டு காலம். இந்த 3 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா அந்த மக்களை சின்னாபின்னமாக்கி, நாடற்றர்களாக்கி, அனாதையாக்கி, வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி, எந்த விதமான பாகுபாடு இல்லாமல், திங்க சோறு இல்லாமல் கிடைக்கிறத எடுத்து சுட்டிக்கிட்டு போய் யோசிச்சு பாருங்களேன். நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள், எமது போராளிகளும் எமது தேசிய தலைவரும் அந்த மண்ணில் இருந்தவரையில் எந்த விதமான துன்பத்திற்கும் அவர்கள் ஆளாகல. நாமெல்லாம் இப்போ எப்படி நிம்மதியான ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அதே போல் அங்கே அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி இருந்த ஒரு தேசத்தை, நாட்டை அழித்துவிட்டு இன்று அது குறித்து பேசவோ பேசக்கூடாதுங்கிறாங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்திய அரசு புலிகள் மீதான அந்த தடையை விதித்து அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா தமிழீழம் என்பது அந்த மண்ணுக்கான தீர்வு மட்டுமல்ல, அது உலக தமிழர்களுக்கான ஒரு தேசமாக தமிழர்கள் பார்க்கிறார்கள். அதை சுட்டி காட்டுறாங்க. இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்ன, நம்மளை விட நம்மளுடைய எதிரிகளும் நமக்கு எதிராக செயல்பட்டவர்களும் இதில் ரொம்ப குறிக்கோள நோக்கமாக இருக்காங்க. நம்ம காலத்தில் அது வெல்லுவோமோ, அப்படி விட்டுடவும் முடியாது. வெல்லணும், கடத்திக்கிட்டே இருக்கணும், பேசணும். ஒரு நாள் நிச்சயம் பிறக்கும். தமிழர்களுக்கென்று ஒரு தேசம், தமிழர்களுக்கு ஒரு கொடி, தமிழர்களுக்கென்று ஒரு நாணயம்,
தமிழர்களுக்கென்று ஒரு தலைநகரம் அந்த ஐநா மன்றத்தில் பறக்கணும். தமிழர்களுக்கென்று ஒரு கொடி அந்த ஐநா மன்றத்தில் பறக்கணும். அடுத்த தேசம் இந்த பூமி பந்தில் ஒரு தேசம் பிறந்தால் அது தமிழகமாகத்தான் இருக்கணும். அந்த உறுதிமொழி நாம் எடுத்துப்போம். ஏதோ நாமளும் ஒரு அரசியல் செஞ்சு அப்படிலாம் இல்லை. ஒரு உயரிய லட்சியத்தில் நம்ம வந்து பயணிக்கிறோம். அதிமுக திமுக இருக்கக்கூடிய இந்த தேமுதிக அப்படிலாம் கிடையாது. உயரிய லட்சியம், இந்த லட்சிய உணர்வு, இந்த லட்சியம் வேற எவங்கிட்டையுமே கிடையாது, வேற யாருக்கிட்டையுமே கிடையாது. அதை அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து உறுதியாக நடத்தணும். பொதுமக்களிடமும் இந்த இது போன்ற இதையே கூட நாம் வெளியில் நடத்திருந்துருக்கலாம். இல்லை அடுத்த முறை அதுக்கான வாய்ப்பு சூழல் இருந்துச்சுன்னா நடத்துங்க. அப்போ தான் வந்து மக்கள் வந்து இதை கவனிப்பாங்க. ஏன் நடத்துகிறாங்க, என்ன இது அப்படின்ற ஒரு அந்த சிந்தனைக்கு வருவாங்க. அது ஏதோ ஒரு தேசம் எதுக்கு அங்கே உள்ளதுக்காக இங்கே வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா பேருடைய அந்த சிந்தனைகள் இருக்குது. அதை நாம் தான் வந்து மெல்ல மெல்ல மாற்றணும். முன்னாடி வந்து புலிகளின் தாகமாக தமிழீழம் இருந்தது. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களின் தாகமாக தமிழீழம் இருக்கணும்.